அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி கலெக்ஷன். இது ஒரு 5 தாள் இருக்கும். யூஎன்சி 21, 22, 23, 24, 25 ஒரு 5 தாள் இருக்கும். ஒரு தாள் வந்து 120 ரூபா. இன்னொரு 1 மாதம் வச்சுருந்தோம்னா 130 ரூபா. அதுக்கு கொடுத்து 1 மாதம் வச்சுருந்தோம்னா 140 ரூபா. 10 ரூபாய் கூடிக்கிட்டே தான் போகுது. அதுலேயும் இதில் 10 தாள் வச்சுருக்கேன். 55, 51, 52, 53, 54, 55, 55, 56, 57, 58, 59, 60 வரைக்கும் ஒரு தாள் 120 ரூபா தான். யூஎன்சி தாள், பக்கா யூஎன்சி தாள். ஒரு கட்டு உடச்சிருந்தா வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு 10 கொடுத்துட்ருக்கேன். வேணுமே ஒரு செட்டு 10 வாங்கினீங்க வைத்துக்கொள்ளலாம். சரி, இதை எதுக்கு உடச்சிங்க? அப்படி ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு கட்டாக கொடுத்துட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அருக்கு வாங்கிக்கோங்க. 201 9283 வரைக்கும் 12,000 ரூபா. ₹1 குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2018 உள்ள ஒரு 10 ரூபீஸ் கரன்சி, ரேர் கரன்சி, ரேர் இயர். இது வந்து அந்த வருஷத்தில் கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு கட்டு இருக்குது. ஒரு கட்டு வந்து உங்களுக்கு 1800 ரூபா. இது ரகுராம்ஜி ராஜன், அது 201 ஆரம்பிக்கும். யூஎன்சி கட்டு தான். 2014 உள்ளது. ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ 2024. இந்த ஒரு கெட்டினுடைய விலை வந்து வெறும் 2200 ரூபா. பிமல் ஜாலன், முதல்ல ஒரு 7 தாளில் கீழே அடியில் லேசாக கரும்பி இருக்கும்னா என்ன, லேசாக முதல்ல ஒரு 7 தாளில் மட்டும் லேசாக இந்த மாதிரி கிராச் இருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது. 600 யூஎன்சி தான், பியூர் கட் தான். 601 to 700 வரைக்கும் 1550 ரூபா. இங்கே இந்த ரூபாங்கிற சிம்பிள்லாம் இருக்காதுங்க. இந்த இடத்துல ரூபா சிம்பிள் இருக்காது. 1550 ரூபா. ஷாலிமார் கார்டன், ஸ்ரீ ரங்கராஜன். பின்னாடி இயர்லாம் போட்டிருக்காது. நீங்கள் இயரை தேட வேண்டாம், புக்கை பார்த்தா ரெஃபர் பண்ணிக்கணும். ஒரு தாள் 40 ரூபா. 10 தாளாக கொடுத்துட்ருக்கேன். ஒரு கெட்டை உடச்சி ஒரு தாள் 40 ரூபான்னு 10 தாள் கொடுப்பேன். 59, 59, 59, 59ங்கிற ஒரு ஃபேன்சி நம்பரோட இந்த தாள் இருக்குது. 59, 59 அது ஒரு ஃபேன்சி நம்பரு. ஒரு சின்ன பதிவு தான் போட்டேன். ஏகே ராய் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு கவர்னர், வேறு கரன்சி ஆகிப்போச்சு. யூஎன்சி, பக்கா யூஎன்சி. 10 தாள் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பி இன்செட்டு கரன்சிலாம் பக்காவான யூஎன்சி கரன்சி, சந்தேகம்லாம் கிடையாது. ஒரு தாள் 300 ரூபா. யூஎன்சி கிடைக்க கஷ்டம். இது ஒரு கட்டில் இருந்து அப்படியே வாங்கிட்டு வந்தது. ஒரு தாள் 300 ரூபா இப்போ உள்ள ரேட்டு. இதுக்கப்புறம் இந்த தாள்லாம் உங்களுக்கு யூஎன்ஸில் ஒரு தாள் கிடைக்கணும்னா 500 ரூபா, 1000 ரூபா ஆயிரும். வெரி வெரி ரேர் கரன்சி. அவ்வளோதான். கரன்சிகள் கிடக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இல்லை சேட்டலைட் அது இதுன்னு எல்லாமே யூஎன்சி தான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் இந்த 786 இருக்கு வருங்க. 184, 786. அதாவது நண்பர்களே, நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறீங்க. நிறைய காயின் இருக்குது, கரன்சி இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஏதேனும் ஒரு சில புகைப்படங்கள் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்கன்னு சொன்னால் சும்மா நார்மலான இருக்கிறது, கண்டிஷன் இல்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட நாணயங்களெல்லாம் போடுதீங்க. சரி, உங்களுக்கு நீங்கள் புதுசாக சேகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட நாணயங்கள்லாம் ஒரு அதிசயமாக அற்புதமாக தெரியலாம். நம்ம அந்த நாணயங்கள்லேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நாணயங்கள் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் ஃபுல்லாக நாணயங்கள், கரன்சிகள், கட்டுகள். இதில் நான் சும்மா ஒரு 5 கட்டு உங்களுக்கு வெளியே எடுத்து வச்சுருக்கேனே தவிர மற்றபடி இந்த டப்பா ஃபுல்லாகவே கட்டு தான். எல்லாமே 10 ரூபீஸ் கட்டு தான்.
இந்த இருக்குல்ல இது மாதிரி எல்லாமே 10 ரூபீஸ் கட்டு தான் ஃபுல்லாக எல்லாமே. இது போட் நோட் 100 தாள் யூஎன்சி தான், எல்லாமே கட்டு கட்டாக தான் இருக்கும். இது மாதிரி நிறைய இது எல்லாமே டோட்டல் கட்டு ஒன்று பழசு எல்லாமே 90% யூஎன்சி தான் வச்சுருப்பேன். கொஞ்சம் எடுத்து காமிச்சேன் உங்கள்கிட்ட, இந்த இடத்துல இதை எடுத்து காமிச்சேன். ஒரு 4 கட்டு ஒரு பதிவு போடுவோம்னு காமிச்சேன். ஸோ இப்போ வந்து இந்த மயில்தாள் வந்து ரொம்ப ரேரு, ரொம்ப டிமாண்ட் கரன்சியாக இருக்குது, கிடைக்க மாட்டுக்கு, விலை அதிகமாக இருக்குது. 6000 7000 8000 போனது இப்போவும் பெரிய பெரிய சேனல்களே 12000 விற்காங்க. நம்ம வாங்கி விற்க முடியாது. இது என்கிட்ட ஏற்கனவே என்கிட்ட இருந்த கரன்சியானாலும் உங்கள்கிட்ட வந்து நான் அதை வந்து 120 கொடுக்கேன். இப்போ வந்து நான் 120 வாங்கி உங்கள்கிட்ட 120 விற்க முடியாது, விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்புறம் வாகனத்தில் வந்துக்கிட்டு இருந்தோம், ஒரு காரில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன். ஒரு இடத்துல எதுவுமே எதிர்த்தாப்பில் வரல, நடுவில் அந்த இது சோறு கட்டியிருக்காங்க. போய்கிட்டு இருக்கிற கார் திடீர்னு பிரேக் போட்டு லெஃப்ட்டுன்னு ஓரமாக ஒதுங்குறான் டிரைவர். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் காரின் குறுக்கே பாய்வது போல் எனக்கு ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்கிறேன். அதை எனது துணைவியாரும் நானும் பார்த்தேங்க. ஒரு பொம்பளையால் வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸில் தலையில் முக்காடு விட்டுக்கிட்டு வண்டிக்கு குறுக்க பாஞ்சிருச்சு அப்படிங்கிற. அப்படி அது என் கண்ணுக்கு சரியாக தெரியல. ஆனால் என்னோடய டிரைவர் இன்னும் கொஞ்சம்னா நாங்கள் எல்லாமே விபத்துக்கு உள்ளாகிருப்போம். ரோட்டில் எதுவுமே இல்லை, பள்ளம் இல்லை, மேடு இல்லை, ஸ்பீடு பிரேக் இல்லை, ஆள் அரவம் இல்லை, எதிர்த்தாப்பில் வாகனங்க வரல. திடீர்னு பிரேக்கை போட்டு தூக்கி அடித்து போயிட்டுருக்கான். என்னென்னு கேட்டால் இது மாதிரி ஒரு அமானுஷ்யமாக ஒரு உருவம் வந்து வண்டிக்குள்ளே கிராஸ் பண்ணிட்டாங்க, அவங்க மேலே ஏற்றிடக்கூடாதுனால நான் வண்டியை விளக்குனேன் அப்படி சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் இருந்தாலும் நான் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. அது என்னுடைய லைஃப்லேயும் ஒரு முதலாக நடந்துச்சு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக. இறைவனின் திருவருளால் உயிர் உழைத்து வந்தோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திபனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே நான் பணிபுரிந்துக்கிட்டு இருக்கிற சமயம் 7000 பண்ணை அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு நபர் குடும்பத்தோடு அந்த குட்டியானன்னு சொல்லுவோம்ல, பிக்கப்பு குட்டியானன், அது மாதிரி ஒரு வாகனத்தில் ராமேஸ்வரத்துக்கு போய்கிட்டு இருந்தவர். சின்ன ஒரு விபத்தாகி போச்சு வாகனம். அதை ஓட்டிகிட்டு வந்தவர் தான் உரிமையாளர். அவரது கால் எலும்பு முறிந்து விட்டது. நான் ஸ்பாட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிற சமயம் அந்த நபர் ஒரு பொம்பளையாள் வெள்ளை ட்ரெஸ் போட்டு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு வண்டியை கிராஸ் பண்ணி வண்டிக்கு உள்ளே வந்து விழுந்துட்டாங்க சார். அவங்க மேலே வண்டியை ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லி வண்டியை ஒதுக்குனேன். வண்டி புளியமரத்தில் போய் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சுன்னு சொன்னார். அந்த நினைவுகள் வந்து என் மனதில் வந்து போய் கொண்டே இருக்கின்றன. ஏற்கனவே ஒரு நபர் இப்படி சொன்னார், அப்போ அது உண்மையோ, அப்படி ஒரு அமானுஷ்யமான ஒரு நடமாட்டம் இருக்குதோ அப்படின்னு நான் இப்போ நேற்றும் முந்தைய தினமும் நான் அதை உணர்ந்தேன். அது மாதிரி சில தவிர்க்க முடியாது. நீங்கள் ஒழுங்காக தான் போயிட்டுருப்பீங்க. ஒரு கோவில் பக்கத்தில் இந்த இடுகாடு அல்லது சுடுகாடுன்னு சொல்லுவோம்ல, அது பக்கத்தில் துடிப்பாக உடைய தெய்வங்கள் பக்கத்தில் வாகனங்கள் வந்து சுத்தபத்தம் இல்லாமல் சென்றால் நீங்கள் தப்பிப்பது கஷ்டம். சுத்தத்தோடு இறைவன் அருளால் நீங்கள் சென்று வந்தால் நீங்கள் உயிர் பிழைப்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நாங்கள் வரக்கூடிய சமயம் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய எலுமிச்சம்பழம், முருகனுடைய திரு நீர், முருகனுடைய திரு உருவப்படம், முருகனுடைய மாலை எல்லாமே நாங்கள் வண்டியிலே வச்சுருந்ததுனால தான் நாங்கள் தப்பிச்சோம்னு நான் நினைக்கிறேன். அதாவது என் மனசில் ஒரு தோற்றம். ஒரு சமயம் நம்ம வண்டியில் வந்து ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு சமயம் விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அல்லது அசைவ உணவுகள் ஏதேனும் வண்டியில் சமைத்தோ சமைக்காமலோ வைத்திருந்தால் அந்த இரத்த வாடைக்கும் விபத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என்பது எனது மனதில் தோன்றுகின்ற ஒரு செய்தி, தகவல், ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள். வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நாணயங்களை மட்டும் நான் உங்களிடம் விற்பனை செய்து விலைக்கு வாங்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு யதார்த்தமான உண்மைகளையும் உங்களோடு மனம் விட்டு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.